ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுங்க. அடியே, உனக்கெல்லாம் எதுக்குடி இந்த வேண்டாத வேலை? வீட்டை கவனிச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே? இந்த வார்த்தையை உங்க லைஃப்ல யாராவது என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை இப்படி சுருக்கி பார்க்கும்போது நாமளும் அப்படியே சுருங்கி போயிடுறோம். ஆனா எனக்கு இந்த சாரி பிசினஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. ஒரு புடவைய முழுசா நெஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னால அதுல நூற்றுக்கணக்கான இலைகள், முடிச்சுகள், நாட்ஸ் விழும் இல்லையா? ஆனா அந்த முடிச்சுகள் எல்லாம் வெளியே தெரியாம மறைஞ்சு கடைசியில ஒரு அழகான கம்பீரமான புடவையா நம்ம கைக்கு வரும். நம்ம வாழ்க்கையும் இப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ். தினமும் ஏதாவது ஒரு மன கஷ்டம், ஏமாற்றம், நமக்கு எத்தனையோ முடிச்சுக்கள் விழுது. அதுக்காக நம்ம அங்கேயே நின்றுட முடியுமா? மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உங்க கனவுகளை தொலைச்சிடாதீங்க. வயசாயிடுச்சு, சூழல் சரியில்லை, உங்களுக்கு நீங்களே தடை போட்டுக்காதீங்க. நூல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் புடவை. அதே மாதிரி உங்க சின்ன சின்ன ஆசைகளை ஒன்னா சேர்த்து இன்னைக்கே உங்களுக்கா ஒரு குட்டி அடியை எடுத்து வைங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வெறும் நூல் இல்லை, நீங்க ஒரு கம்பீரமான நெசவு. உங்களை நீங்க எப்பவும் கைவிட்டுறாதீங்க. இதோ உங்க பயணத்துல தோள் கொடுக்கறதுக்கு உங்க ஃப்ரெண்ட் மேனுகா நான் இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட் மேனுகா நான் எப்பவும் ரெடி தான். ஸ்டே டியூன். அடுத்த வீடியோல பார்க்கலாமா?